வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்க்கறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான இந்த ஃப்ரைடே மார்க்கெட் எந்த மாதிரி நடந்துச்சுன்ற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், சேம் டைம் மண்டே மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு அனலைஸ் வீடியோஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதுவா இருந்தாலும் வந்து ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். சேம் டைம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸும் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோஸை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இண்டிகேட்டரும் கேண்டில் ஸ்டிக் இதெல்லாம் தவிர மார்க்கெட்டை வந்து வேறு வியூவில் பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் பை பண்ணுறாங்க, யாரெல்லாம் செல் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய நியூஸை வந்து உங்களால் இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு எந்த இண்டிகேட்டரோ இல்லை எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் அக்யூரேசி ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃப்ரைடே மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிஃப்டியில் ஃப்ரைடேல மார்க்கெட் ஒரு பேலன்ஸாக தான் ட்ரேட் ஆச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு செகண்ட். இங்கே பாருங்க, இந்த இடத்த பேலன்ஸ்டாக தான் இருந்துச்சு மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ஏரியா வரைக்குமே அப்பப்போ தான் இருக்கு. இங்கே பாருங்கள், 23 செப்டம்பர் 23, 24, 25 இந்த ஏரியாவில் இந்த 2 நாளாக கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக இருந்தது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் வந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட்லாம் கூட ஃபார்ம் பண்ணாங்க எல் பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த பையர்ஸ், அதாவது இதில் பை பண்ணவங்க தான் இங்கே செல் பண்ணாங்க, இல்லை ஃப்ரெஷ் பையர் வந்தாங்களான்னு தெரியல. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆச்சு. 26ல் அகெயின் பையர்ஸாக இன்னும் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றது கிளியராக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சிங்கிள் பிரிண்ட்டாக ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பையர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க சிஸ்டமில். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த இடத்த ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் நடந்து ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியோ இல்லை எய்தர் எந்த ஒரு செல்லிங் மூவ் கொடுத்தாலும் ஒரு ஏபி பூர் ஹை கொடுத்தோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம சொல்லியிருப்போம், நிறைய டைம் அடிக்கடி சொல்கிற லெவல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நல்ல கிளியராகவே சொல்கிறேன் இருங்க. இந்த லெவலையுமே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடும். அதாவது இந்த லோவை கிளியர் பண்ணும், 25,900ன்ற லெவலை ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். இந்த 25,300ன்றது தான் நம்மளோட செகண்ட் லெவல். ஸோ இந்த ஏபி பூர்லோஸுமே கிளியர் பண்ணும். இதை கூட நீங்கள் செகண்டாக எடுத்துக்கலாம். 25,500, 25,300 இது எல்லாமே வந்து செல்லிங்கான லெவல், இன்னும் கிளியர் பண்ண வேண்டிய லெவல். மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஜூன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுக்கும். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸு இந்த டாப்பில் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடந்து இந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஏன்னா மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்து எனி ரிஜெக்ஷன்ஸ் நடக்குதுன்ற பட்சத்தில் இந்த ஏரியாலேயே கூட ரிஜெக்ட் ஆகி வரலாம். ஏன்னா இந்த இடம் ஒரு பிபிஓசி. ஸோ இந்த இடம் பேலன்ஸ்டாக இருக்குது மார்க்கெட் இப்போ இந்த இடத்த. ஸோ ஆல் டைம் ஹையில் நிற்கிது மார்க்கெட். ஸோ இங்கே எனி ரிஜெக்ஷன்ஸ் நடக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். 25,500, 25,300 இப்படி இன்னும் நிறைய லெவல்ஸ் கீழே கீழே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு ஃப்ரைடே, மண்டே என்ன நடக்கலாம்ன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், இந்த இடத்த ஒரு டெயில் போட்டவங்க 1, 2, 3, 4 இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், சிங்கிள் பிரிண்ட்லாம் வந்திருக்கு. இங்கேயுமே சிங்கிள் பிரிண்ட்டு. இங்கே இடத்தெல்லாம் பையர் செம்ம ஆக்டிவாக இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ லாஸ்ட்டு மண்டே, அதாவது இந்த ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துருங்க. இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் பையர்ஸ் இருக்காங்க.
லெட்ஸ் சி. இது வரைக்கும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க இந்த டேல ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்துருச்சு. ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லிங்னா என்ன, அக்ரெசிவ் செல்லர்ஸ்னா யாரு, பையர்ஸ்னா யாரு அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னோட லேர்னிங் வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை போயிட்டு பாருங்க. இல்லைனாலும் சொல்லுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் லென்த்தான வீடியோஸ் வேணும் அப்படின்னா. ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இவங்களால ப்ரைஸை இதுக்கு கீழே பெருசாக கொண்டு வந்துட முடியாது. அவங்களால அவ்வளோ பெரிய மணி பவர்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு ஓப்பன் ஆனதே ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா கிட்ட ஓப்பன் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கும். ஸோ இங்கேயுமே கேட்கலாம், நீங்கள் சிங்கிள் பிரிண்ட்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை மண்டே பார்ப்போம். ஏன்னா இந்த ஹை எல்லாமே வந்து ஒரு வீக்கான ஹை தான். இந்த ஹை வந்து ஒரு வீக்கான பூர் ஹை. ஸோ 54,587ன்றது ஒரு பூர் ஹை. மார்க்கெட் அப் ஆகுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணும். அப் சைடுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், ஓகேவா? அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் போகலாம், ஏன்னா மார்க்கெட் நிற்கிறது ஆல் டைம் ஹையில். ஸோ ஒருவேளை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பையர்ஸால் பெருசாக கீழே கொண்டு வந்துட முடியாது. இங்கே ரிஜெக்ட் எடுத்துகிட்டு அகெயின் ப்ரைஸ் மேலே போகலாம். அதாவது இந்த 54,045 லெவலில் ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கூட மார்க்கெட் அகெயின் மேலே போகலாம். ஏன்னா இது ஒரு பிபிஓசி, ரொம்ப நேரமாக ப்ரைஸ் இந்த இடத்த ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் சொல்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப சொன்னா புரியாது, பட் எங்கே போகுன்ற லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் கான்செப்ட். பை சைடு ஆகுதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 54,587. ஒருவேளை டவுன் ஆகுன்ற பட்சத்தில் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கணும். ஒருவேளை என்னோட வியூ மார்க்கெட் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ்லாம் கிளியர் பண்ணி கீழே ஓடி வரும். இல்லை டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இதை சப்போர்ட்டாக எடுக்கும். இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் 54,045ன்றது. இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த லெவலை வச்சுக்கலாம். ஸோ செல் ஆகுதுன்ற பட்சத்தில், ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ யாரும் செல் பண்ண வேணாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்குது. ஸோ செல் ஆகுதுன்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் அடுத்த டேஸோட வீடியோவை பாருங்கள், கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஸோ செல் ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். ஸோ ஏதோ ட்ரேட் பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும், இந்த டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருப்பீங்க பாருங்கள். அதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய கான்செப்ட் இருக்குது. மார்க்கெட் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ப்ரொஃபைலில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது நிறைய இதை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங் ஏரியாஸை நிறைய ட்ரேடு கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து இண்டிகேட்டர். ஸோ இது வந்து ட்ரேடிங் இது கிடையாது. இங்கே பை பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கன்னு சொல்லாது. நீங்களாக டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரியான பையர் அண்ட் செல்லர் வராங்க, எந்த மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இன்னுமே செல்லுக்கு எந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்குன்றத சொல்லிடுறோம் வாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செல் எந்த தூரம் கிடைக்கும் அப்படின்றது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே வந்து வீக்கான ஏரியா தான். இந்த ஜூனில் பை பண்ணி போகிறவங்கலாம் ஒன்ஸ் எங்கேயாவது செல்லிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணிக்கிட்டே வரும். இந்த ஜூன் வரைக்கும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு மார்க்கெட் சிங்கிள் பிரிண்ட். ஆனால் மார்க்கெட் இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒன்ஸ் செல் ஆகுது அப்படின்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ யாரும் செல் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஆல்ரெடி சொன்னது தான், அப்சைடுக்கான டார்கெட் சொல்லிட்டேன். செல் சைடு ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த ஏபி பொருளோ 53,000 அரௌண்ட் 100ன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் செல்லிங்க்கு. இது வந்து செகண்ட் டார்கெட் 52,200, இது செகண்ட் டார்கெட். ஸோ டெய்லியில் ஓகே இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னும் வந்து ரிவர்சல் ஆக வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் அப் சைடுக்கும் நம்ம சொல்லிட்டோம் டார்கெட்டு. இந்த அதாவது ப்ரீவியஸ் டே 27th ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப் சைடுக்கு.
சரி, ஓகே. நீங்க கேட்கலாம். அந்த சிங்கிள் பிரிண்ட் ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்களா? நெறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப ஏன் இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து இதில டச் பண்ணி கீழ வரக்கூடாதுன்னுலாம் கேட்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலாமே அப்படின்னு. பட் ஆனா உங்களுக்கு எந்த இடத்த சிங்கிள் பிரிண்ட் எந்த இடத்த ஃபார்ம் ஆகுது, அந்த சிங்கிள் பிரிண்ட் ஸ்ட்ராங்கான சிங்கிள் பிரிண்ட்டா இல்ல வீக்கானதா அப்படின்றது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபுல்லா லேர்ன் பண்ணா மட்டுமே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா எல்லா சிங்கிள் பிரிண்ட்ஸ் வச்சுமே வந்து நீங்க சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு ட்ரேட் பண்ண முடியாது. கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா நெறைய ஃபெயிலியர்ஸும் வரும். ஸோ எந்த இடத்த அந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வருதுன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா மார்க்கெட் ப்ரொஃபைல ஃபுல்லா படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இதுதான். இந்த சிங்கிள் பிரிண்ட் இப்போ வரைக்கும் வீக்கான சிங்கிள் பிரிண்ட்டா தான் தெரியுது எனக்கு. செல்லர்ஸ். ஏன்னா இது ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங். ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங். ஒரு அக்ரெசிவ் செல்லிங்கா இருந்தா நானே சொல்றேன் இந்த சிங்கிள் பிரிண்ட்ட வந்து எடுத்து பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு அக்ரெசிவான இதில காட்டுறேன் பாருங்க. அக்ரெசிவான பையிங் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு பையிங்கோ செல்லிங் எய்தர் இந்த சிங்கிள் பிரிண்ட் அந்த ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுறத காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இந்த இடத்துலலாம் இருப்பாங்க. இங்க பாருங்க. இந்த இடத்த பையர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த இடத்த பெரிய ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணவங்க. இந்த இடத்த பண்ண டெயிலுக்கு இந்த இடத்த பேலன்ஸ் ஆனுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ வரைக்கும் இந்த சிங்கிள் பாயிண்ட் கீழே விடவே இல்லை ப்ரைஸு. அடிச்சு தூக்கிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான பையிங். இந்த மாதிரி சிங்கிள் பிரிண்ட் வரும்போது செல் சைடுக்கு எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் அப்சைடு தான் டார்கெட் எல்லாமே. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சிங்கிள் பிரிண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா நான் லேர்னிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின 360 வியூவிலேருந்து காட்டும். வேறு எந்த ஒரு இண்டிகேட்டரோ இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸோ காட்டாது. நான் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ யாராவது கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேண்டில் ஸ்டிக்லேருந்து மாறி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க என்ன பண்ணக்கூடாதுன்றதே தெரியும். சரி, ஃபின் நிஃப்டிலையும் என்ன நடக்குதுன்றதை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் கான்செப்ட் நடந்துச்சு. சரி இங்கே பாருங்கள் அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியுமே இங்கே வரைக்குமே அப்சைடு தான். இப்போ வரைக்குமே அப்சைடு தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் நடந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 26 ஒரு பையர்ஸ் வந்திருந்தாங்க பாருங்கள். இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பெருசாக பையர்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ அப்படி அவங்களுக்கு தேவைப்படுது இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டி மேலே போகிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்கும் வரும். இப்படி வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் ஃபின் நிஃப்டியில் ஃப்ரைடேயில் ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை பை ஆனால் கண்டிப்பாக இந்த ஃப்ரைடே 27th ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கேயும் ஃபின் நிஃப்டிலையும். அதே மாதிரி செல் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஜூன்லாம் கிளியர் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. 24,300 450 இந்த இதை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கொடுக்குறேன். இந்த இயரை வந்து ஃபின் நிஃப்டி செல்லிங்கான ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது இன்னும் என்ன இருக்குன்னா இந்த ஸ்விங் லோ அதாவது 24,950 இதை தான் வந்து செகண்ட் லெவல். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இதுக்கு அடுத்தது நிறைய டவுனுக்கான லெவல்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் நல்லா கிளியராகவே சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஃப்ரைடே வந்தவங்க ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ், இன்னும் ஒரு அக்ரெசிவான செல்லர்ஸ் வரல. ஒருவேளை அன்றைக்கி அக்ரெசிவ் செல்லர்ஸ் வராங்கன்ற பட்சத்தில் நான் சொன்ன இந்த லெவல்ஸ்க்கெலாம் மார்க்கெட் வரும். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ இவ்வளோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸாக வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அதர்வைஸ் எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ வச்சு சொல்ல முடியாது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது, நான் இதை இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். டோன்ட் வரி. ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நன்றி நண்பர்களே.